மக்கள் ஃபைனலி தேர் திருவிழா நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க மக்களே, ஒரே ஒரு ஆட்டோவில் எத்தனை கண்டுக்குட்டி பாருங்க வாங்கிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படி வாங்கிட்டு போகிறதாண்ணா? இல்லை என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 10 ரூபா 12 ரூபா 15 ரூபா. ஓகே, நாட்டு மாடு மட்டுமா இல்லை சிந்து இருக்குதா? நாட்டு மாடு. ஓகே 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 நாட்டு மாடு, சிந்து மாடு, மலை மாடு எல்லாமே கலந்துருக்குதாமா மக்கள். வாங்கிட்டு கிளம்புறாங்க. அதான் அங்கே சந்தை அங்கே தான் இருக்குது. அடுத்து அங்கே தான் போகிறோம். ஓகேங்களா? நம்மளுக்கு ஆசையாக தான் இருக்குது பார்த்தோன்னு. நகி பேட்டா பார்க்கலாம் மக்களே. மக்கள் இங்கே வாருங்க மக்கள், இந்த தடவை வந்து பெரிய ராட்டந்தூரி வச்சுருக்காங்க. இந்த லண்டனில் இருக்குமில்ல அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே சுற்றுலா, அது பேர் என்னன்னு தெரியல, அதெல்லாம் ஒன்று வந்திருக்காங்க மக்களே. மினி அமேஸ்மெண்ட் பார்க்கே இருக்குது இங்கே ஆனந்தம். இந்த இவ்வளோ பெரிய ராட்டந்தூரி இதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். மாப்பிள்ளை சொல்கிறப்பல ஏதோ மகாராஷ்டிராவிலிருந்து கொண்டாந்து இந்த தடவை இறக்குனாங்களாம். வருஷம் போடுறது எல்லாமே இந்த டைம் புதுசாக கொண்டாந்து. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா மக்கள் இங்கே பாருங்க, இந்த பக்கம் ஒரு ராட்டந்தூரி, இதுவும் பார்க்க பயங்கரமாக தான் இருக்கு. வா சரி ரைட்டு. இங்கே பாருங்க மக்களே, குருநாதசாமி கோயில்னாலே இந்த குச்சி தான் ஃபேமஸ்ஸு. இந்த குச்சி ஃபேமஸ் எங்களுக்கு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வந்து இந்த மாடு மேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக வாங்கிட்டு போகிறது. இங்கே வந்து அந்த குச்சி வாங்கிட்டு போகிற ஒரு ஐதீகம். குருநாதசாமிகள் போனாலே குச்சி வாங்கினியா அப்படின்னு கேட்பாங்க. மக்கள் அடுத்த கட்டமாக இங்கே வாருங்க மக்களே, இங்கே எல்லாம் வந்து அதான் சொன்னேன், மினி அமேஸ்மெண்ட் பார்க்கு தான் இங்கே இருக்கிறது இப்போ. ஸோ அமேஸ்மெண்ட் பார்க்கில் கூட ஒரு ராட்டந்தூரி 1 2 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே 9 ராட்டந்தூரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ரைட்டு இங்கே வாருங்க. வா நைட் டைம் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். சரிதா? ஸோ மக்கள் அப்படியே ரோட்லேருந்து இந்த பக்கம் உள்ள வந்துட்டோம். எதுக்காக வந்திருக்கோம், ஏன் வந்திருக்காங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். குதிரை சந்தை, மாட்டு சந்தை, அதை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். பயங்கரமாக இருக்க போகுது. வாங்க காட்டுறேன். பயங்கர பிரம்மாண்டமான காத்தியாவாடி, மாறுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டான குதிரை, நம்ம நாட்டு குதிரை எல்லாமே. சரிங்க சரிங்க ஓகே சரி. ஸோ நிறையா இருக்கும். வாங்க அப்படியே சுற்றி காமிக்கிறேன். நாட்டு மாடு என்னடா சொல்லிகிட்டே இருக்க, பாம்பை வெளியே விட மாட்டேன் அப்படிங்கிறீங்களா? பெட்ரோல் விடுங்க. நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் இது ராங்காக விழுந்தது. மக்கள் தெரிகிறதா? இங்கே வாருங்க, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னே தெரியல. அது இங்கே நின்று அந்த வைபை உணர்றது வந்து என்னால் ஃபோனில் அந்த அளவுக்கு உங்களால் உணர முடியுதா என்னென்னு என்னால் வந்து யோசிக்க முடியல. அத்தான ராட்டந்தூரி 1 2 3, அங்கே 3, இங்கே 4 5 6 ராட்டந்தூரிங்க. பா செமையாக இருக்குது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மரண கிணறு, அதுக்குள்ளே மேலே ஏறி நின்று பார்க்குறது. அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரீங்களா, அந்த ஹார்ஸ் வச்சு இது பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். ஓகே, அதெல்லாம் தான் வந்து ஹார்ஸ்க்கான இடம், போய் பார்க்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. சொல்லுங்கண்ணே. அண்ணா குருநாதசாமி கோயிலில் இப்போ நம்ம இருக்கோம். எப்படி இருக்குது ஃபங்க்ஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஆட்டு சந்தை, மாட்டு சந்தை, குதிரை சந்தை, தேர் திருவிழா, வனம், இப்படி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே இருக்குது. ஓவராலாக எப்படிண்ணா இருக்குது? சிறப்பாக இருக்குன்னு நல்ல முறையாக போயிட்டுருக்கு. மழைனால தான் கொஞ்சம் இதாக இருக்குது. மழை பெய்யுது. ஆனால் போன வருஷம் இந்த டைம் மழை பரவாயில்ல. பரவாயில்ல. போன வருஷம் இன்னும் மழை ஜாஸ்தி. இந்த மழை இந்த வருஷம் தான் இருக்குது. சரிங்க. கிளைமேட்டு ஓரளவுக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது. எல்லாமே நல்ல முறையாக போயிட்டுருக்கு. மக்கள் இன்றைக்கி சுதந்திரம் நிறைய வர்றாங்க. சரிங்க. நல்ல முறையாக பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நின்று பார்க்கும்போது அந்த ராட்டந்தூரி ஓடுறதுக்கும் வியூ வந்து அருமையாக இருக்குன்னு. இதனால தான் நாங்கள் நின்றுட்டோம். அது மெய் மறந்து இது எப்படி சொல்கிறது வர்ணறியா, நம்ம கொங்கு பெல்ட்லேயே இது ஒரு முக்கியமான ஒரு திருவிழா. கண்டிப்பாக. இது நீங்கள் மாடு ஏதாவது கொண்டாந்தீங்களா? குதிரை எது கொண்டு? நாங்கள் எதுவும் கொண்டு வரல, சும்மா பார்க்குறதுக்காக. நாய்க்குட்டி வாங்கலான்னு பார்த்தோம். ஒன்றும் நமக்கு ஆனால் மேட்ச் ஆகலை. சரிங்க சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா, ஜாலியாக இருக்கீங்க. ஓகேங்கண்ணா. ஓகே. கரார் பண்ணுறாரு. சரி, செம்மையாக அப்படியே முடிவு வந்துட்டு இருந்துச்சு. மக்கள் இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து
நாட்டு குதிரைக்கு வந்து கரார் போட்டுட்ருக்காரு. அதாவது மேல் முடி இருக்க மலைங்க தேவையற்ற அந்த முடியெல்லாம் வந்து எடுத்து சைனிங் பண்ணிகிட்ருக்காங்க குதிரையை. இந்த மாதிரி இங்கே வந்து எண்ணற்ற விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம் இங்கே வந்தீங்க அப்படின்னா. மகள் அடுத்த கட்டமாக மாப்பிள்ளை வந்தாச்சு. இதுக்கு மேலே தான் இருக்குது வீடியோவே. அதாவது தெரியுதுங்களா, குதிரை ஷோ இருக்கும்போல ஹார்ஸில் வச்சுருப்பாங்கல்ல குதிரை சந்தை, அங்கே வந்தாச்சு. வைல்டு கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணை நேமு. சரி ரைட், அப்படியே போகலாம் மாப்பிள்ள. இந்த மழை பெஞ்சங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா மக்களே கொஞ்சம் சேர் சகதியாக இருக்குது. வரைக்கும் இதுக்குள்ளேயும் நிறுத்தி வச்சுருக்காங்க. அருகம்பில் சாப்பிட்டுருக்கு. இந்த பிள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிச்சு கொண்டாந்து விற்றுட்டு போவாங்க. கத்தையாக செமையாக இருக்கும். கொண்டாந்து விற்பாங்க. அவங்க வந்து வாங்கி போட்டுக்குவாங்க. தெரியுதுங்களா, அங்கெல்லாம் பாருங்கள் எத்தனை குதிரைன்னு லைனாக நிற்கிது பாருங்கள். அது அந்த பக்கம் வந்திருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருக்கலாம். நான் இங்கே போய் சுற்றி நாட்டு மாட்டு சந்தை காமிச்சிட்டு அப்புறம் அங்கே வந்து காமிக்கிறேன் மக்கள். அதுக்கடுத்து இப்போ நம்ம எங்கே அதுக்கப்புறம் நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்து பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாடு வந்து கர்நாடகா அந்த அலிகார் மாடுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மூஞ்சி பாருங்கள், டைனோசர் மூஞ்சி மாதிரி சூப்பராக இருக்கா, செமையாக இருக்குது. அப்புறம் அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மயிலை காங்கேயம் நினைக்கிறேன். சம்திங் எனக்கு தெரியவில்லை. அது இதெல்லாம் என்ன மக்களே வாங்க, என்ன இருக்குது காமிட்டுற வாங்க. வேறு இங்கேயே எல்லாம் அந்த மாதிரி தான், எல்லாம் கர்நாடகா அந்த அலிகார் மாடுன்னு சொல்லுவாங்க. செமையா அலிகார் மாடு, அதுக்கு பேர் எதாவது இப்போ வேறு ஏதாவது சொல்லுவான்னு நினைக்கிறதா, அதுக்கு அந்த மாதிரி தான். அங்கே வருங்க, அங்கே ஏற்றிட்டு கிளம்புறாங்க நாட்டு மட்டையெல்லாம். செமையாக இருக்குது. குதிரை இன்னும் பார்ப்பதற்கு ஏராளமாக உள்ளது மக்களே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து கடை இருக்கும், சாப்பாட்டு கடை சரிதா, ஹோட்டல் கடை இருக்குது, டீ கடை வித் ஹோட்டலு. பாருங்க உள்ள சாப்பாடு வெளுத்து கட்டிகிட்டு இருக்காங்க. சாப்பாடு அப்பளம் அந்த மாதிரி அப்படியே பாருங்க. நீங்கள் பார்க்குற கண்ணுக்கு நான் ஒரு வரைக்கும் ஃபுல்லாக மாடு தான். பல வகையான ரகரகமான மாடுகள் இருக்குது. அங்கே என்ன சொல்கிறது, அங்கே அந்த பக்கம் கட்டி பாருங்க, அங்கே கட்டி எல்லாமே மாடு இருக்குது. அதனால அங்கே முதற்கொண்டு மக்கள் இருக்கிறாங்க. இங்கே எல்லாமே இருக்கா. நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்குது, வாங்க அப்படியே கூட்டி காமிக்கிறேன் மக்கள். அடுத்து பாருங்கள், அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோம். இது வந்து வேறு இடம், முதல்ல காமிச்ச இடமே கிடையாது சரிங்களா. இங்கேயும் தெரிகிறதா, எல்லாம் மழையினால் குறைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் 2-3 நாளாக நடந்துகிட்டு இருக்கு. இல்லை பாதி மாடெல்லாம் விற்று போயிருக்கும். பருகூர் மாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டி வெட்டி அங்கே ஓட்டி வச்சுருப்பாங்க. அது இதை விட பயங்கரமாக இருக்கும். பட்டிக்குள்ளே ஆடு அடைக்கிற மாதிரி மாட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஏரியா மாடு. எப்பா தெரியுதா, அடே சாமி. ஓகே மக்களே, இன்னும் எல்லாம் நிறைய இடம். இதுக்கெல்லாம் இங்கே வருங்க. இப்போ வேறு இடம் வந்துட்டோம். இதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா, மரத்துக்கடி எல்லாம் மாட்டை கட்டி வச்சுருக்காங்க. இந்த வயலுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு உரமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உரமே தேவையில்லை. இந்த வருஷம் ஃபுல்லாக வெள்ளாமல் வருஷத்துக்கு இதே போதையாமப்பில் எத்தனை கோமையே, எவ்வளவு சாணி, பஞ்சகாவியம் எல்லாம் கலந்து தேவையில்லை. என்ன பண்ணீங்க? இங்கே பாருங்க மக்களே, இங்கேயும் மாடுகள் மாப்பிள்ள. அங்கே பாருங்க குட்டை ரக மாடு. அங்கே மகள் இந்த இடத்துல பாருங்கள் மக்களே, குட்டை ரக மாடு. தஞ்சாவூர் உம்பளச்சேரி மாடு அதை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறத. சரிதா, குட்டை ரக மாடுகள். இது பிடைச்சிரா தலை அங்கே இருக்கு நிமித்தவன மகள். சேலம் மாடாமா, ஆக்சுவலாக தஞ்சாவூர் ஏதோ உம்பளச்சேரி மாடுன்னு எதோ சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது பாருங்க, இது ரொம்ப குட்டை, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மக்களே. பா செமையாக இருக்குல்ல. இதை ஏர்போர்ட் எவ்வளோதான் இன்னும் அருமையாக இருக்குது. எல்லாம் அருமையாக தான் இருக்குது. வாங்கலாம். அதுக்கும் காலை வரும். 3 கன்று இருக்குது. பெருவெட்டு வேணும் அப்படிங்கிறாரு அவர். இங்கே பாருங்க மக்களே, எல்லாம் நாட்டு மாடு தான்.
தெரியுதா? அங்கே கட்டி வருங்க, அதுக்குள்ளே எல்லாம் அங்கே பாருங்க, அந்த பக்கம் எல்லாம் ஃபுல்லாக நிற்கிது. அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்தோம்னு வைங்க, எல்லாம் பியூர் நாட்டு மாடு இங்கே இருக்கிறதெல்லாம். செம மாடு. சரிங்க மக்களே, கிட்டு ஓகே மக்கள், ஒரு சுற்றியாச்சு. இன்னும் சுற்றுனீங்கன்னா அதெல்லாம் சுற்றலாங்க, எல்லாம் இதே மாதிரி தான் நாட்டு மாடே தான் இருக்கும். ஓகே, அருமை. அடுத்த கட்டமாக இங்கேருந்து கிளம்பி குதிரை பார்க்கலாம், போய் அங்கே போய் பார்ப்போம். மக்கள் சங்க வருங்க, ஹார்ஸ் ரைடு, சரியான ஹைட்டு குதிரை. பா அதோட திரும்பி வந்தால் நல்லாயிருக்கு. திரும்ப வர மக்கள் திரும்பி வருதுங்க. செவன் பா, சரியான ஹைட்டுங்க. மாப்பிள்ள எப்படி இருக்கு? சரியான ஹைட்டு, யானை மாதிரி. மக்கள் அந்த குதிரை நாங்கள் மட்டும் ஆச்சரியம் பார்க்கல, அந்த மாடு மாதிரி கூட ஆச்சரியம் பார்க்குதுங்க. யாராவது நம்மளோட மரட்டால ஓடிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குது. மக்களே, நாங்கள் பொய்யெல்லாம் சொல்லவில்லை. இப்போ பாருங்கள், செமையாக இருக்குது அந்த மலைக்கும். வா, ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே பாருங்க, திரும்பி பார்க்குது பாருங்க, அந்த பக்கம் பார்க்குது பாருங்க. மக்கள் அடுத்து பாருங்க மக்களை, இங்கே பாருங்க. நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுதுப்பா. இந்த மாதிரி நிறையா எண்ணற்ற குதிரைகள் இருக்குது மக்களே, உங்களுக்கு காமிக்கிறேன், கொண்டு போய் காமிக்கிறேன். ஆனால் திடீர்னு கடிச்சு விடுமோன்னு பயமாக இருக்குது. செம கியூட்டு. வாடா தங்க மாப்பிள்ள, செம நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுதுங்க. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். மக்களே, அங்கேருந்து அப்படியே இப்போ தான் மெயின் இடத்துக்கு வந்திருக்கிறோம், தெரியுதுங்களா? இதில் இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு சைடுமே குதிரை செட்டு. இப்போ பாருங்க, இதெல்லாம் குதிரை தான். வாங்க அப்படியே காமிக்கிறேன், தெரியுதுங்களா? இந்த பக்கம் குதிரை செட்டா, குதிரை தீனியெல்லாம் பாருங்கள் மக்களே, வைக்கோல், அப்புறம் அந்த மூட்டையில் வந்து என்னென்னமோ வந்து கொண்டாந்துருக்காங்க. சரி ரைட்டு, வாங்க அப்படியே இந்த பக்கம் போகலாம். மாப்பிள்ள இந்த பக்கம் மாப்பிள்ள. வா, சரிதான் மக்கள், எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு எப்படி இருக்குது பாருங்க. பா மக்கள், அடுத்து இங்கே பாருங்க மக்களே, அடாடாடாடாடா, கார் வந்து சேத்துல பிதஞ்சு நிறுத்திட்டாங்க. இது எடுக்கணும் அப்படின்னா இந்த திருவிழா முடிஞ்சு மழை ட்ரை ஆனால் தான் முடியும், தெரியுதா? இங்கே வரீங்க ஒரு தார், இந்த தாரில் ஈஸியாக எடுத்துடலாம், 4 வீல் மூவிங்கு. இதுதான் மக்களே பிரச்சனை. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நல்லா இருந்துச்சு, போன வருஷம் இதை விட மோசமாக இருந்துச்சு, அது இந்த வருஷம் பரவாயில்ல. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க மக்களே, இங்கெல்லாம் சின்ன சின்ன குதிரை, இதெல்லாம் வந்து குட்டி குதிரை. அப்போ நான் வந்து இன்னும் உங்களுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக காட்ட போகிறேன்னு இருக்கோம், வாங்க காட்டுறேன் வாங்க. என்ன மாப்பிள்ள அப்படி தானே மக்கள்? அடுத்து பாருங்கள், இந்த பக்கமெல்லாம் பாருங்கள் எத்தனை பேருன்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த குதிரையை கொண்டாந்துருக்காங்க. அதை பாருங்க, அங்கே ஒரு குதிரை நிற்கிதா, இதெல்லாம் வந்து போட்டி தெருவுக்காக நின்றுட்டுருக்கு. அதை பாருங்க, அங்கே ஒரு குதிரை, பிளாக் கலர் குதிரை, பாருங்க அங்கே ஒரு குதிரை. மக்கள் இங்கே பாருங்க மக்களே, குதிரையை சைனிங் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. இதெல்லாம் வந்து போட்டிக்காக, அழகு போட்டிக்காக போகிற குதிரை. மாப்பிள்ளை குதிரை குட்டி 2 இருக்குது பாரு, பெண் குதிரை, அதனுடைய குட்டிங்க, அதுவும் பெண் குதிரை தான். செமையாக இருக்குதுங்க. வா, அலங்காரம் பண்ணி இதை வந்து அழகு போட்டிக்காக தயார் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மக்களே. மக்கள் ஆக்சுவலாக அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, முதல்ல வந்து துண்டை போட்டு தொடச்சார் குதிரையை, சைனிங் பண்ணார்.
ஷைனிங் பண்ணி நிறுத்தி வச்சு அது வந்து அழகான குதிரை எது அப்படின்னு சொல்லி அதனுடைய வாக்கெல்லாம் பார்த்து உடல் வாக்கு அதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்து அதுக்கு ஒரு இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸ்டாலின் அப்படின்னா அது ஒரு வயசுன்னு நினைக்கிற மாதிரி நிறைய இருக்குதுங்க இதில். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கடல், சேவக்கட்டில் எப்படி ஒரு கடல் மாதிரி விஷயங்கள் இருக்குது, அதே மாதிரி குதிரையில் கடல் மாதிரி விஷயங்கள் இருக்குது. அடுத்த குதிரை ரேஸ் போட்டி நடந்துகிட்டு இருக்கு, வாங்க காட்டுறேன். ஏய் அங்கே பாருங்க தலைவன் பாருங்க ஏர் நின்று வந்துட்டு இருக்காரு. வா மகள் அங்கே பாருங்க மக்களே, ஒரு அண்ணா வந்து அவங்க பையனை கூப்பிட்டு வந்துருக்காரு. ஆனா கொஞ்சம் குதிரை கிட்ட நிக்கும் போது தள்ளி நில்லுங்க. நீங்க பக்கமா நிக்கிறது உங்களுக்கும் பிரச்சனையா தெரியாது, குதிரைக்கும் பிரச்சனையா தெரியாது. அது மிரண்டுச்சுன்னா பிடிக்க முடியாது, கொஞ்சம் பாத்துங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. காலு பாவ புதையுது. இதோ பாருங்க மக்களே, கமிட்டி வந்து அங்கே இருக்கிறாங்க, ப்ரைஸ்லாம் அங்கே வச்சுருக்காங்க. இதில் வந்து நல்லா ஓடுற குதிரை அந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணி அதுக்கெலாம் வந்து ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க மக்களே. ஸோ இதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது, குதிரை போட்டித் தேர்வு. ஓகே ரைட்டு, இதை காணத்தான் இங்கே இத்தனை பேர் இருக்கோம், சைடில் அத்தனை பேர் இருக்காங்க. பாருங்க அண்ணன் பாருங்க, கீழே ஃபுல்லாக மண்ணாக இருக்கிறக்காட்டி ரொம்ப குதிரை கஷ்டப்படுதுன்னு நினைக்கிறேன். மக்கள் அதுக்கடுத்து இங்கே பாருங்க லைனாக வந்து வண்டி நிற்கிறீங்களா, எல்லாமே நாட்டு மாடெலாம் வாங்கிட்டு இந்த பக்கம் போகிறவங்களும் போயிட்டுருக்காங்க பாருங்க. லைனாக ஃபுல்லாக காரு. மாப்பிள்ள இதுதான் மாப்பிள்ள, இனிமேல் ஓங்கோல் மாடை நான் நினைக்கிறேன். இதுதான் வேர்ல்டு நம்பர் 1 ஃபஸ்ட்டு மாடு, சிவன் மாடுன்னு சொல்லுவாங்க மக்களே. இதை போன வருஷம் எடுத்திருந்தோம், இந்த வருஷம் பரவாயில்ல கண்டுபிடிச்சி எடுத்தாச்சு. தெரியுதுங்களா, பயங்கரமான பெருசு. இது வந்து ஓங்கோல் மாடுன்னு நினைக்கிறேன். அவருக்கு அங்கொன்று இருக்கு பாருங்க, தெரியுதா மக்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய பெருமை காங்கேயம் பிரீடு, காங்கேய மாடு. இது வந்து ஆந்திரா மாடுன்னு நினைக்கிறேன், ஓங்கோல். அதான் கரெக்ட் மக்கள், சொன்னல ஓங்கோல் மாடு இது. இது வந்து நம்ம தமிழ்நாடு பிரீடு காங்கேயம். எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்களேன். தீனி போடுறாரு பாருங்க மக்களே, வா சம்மந்தமே இல்லாமல் இங்கே ஒரு மாடு. மக்கள் காங்கேயம் பிரீடு வந்து போன டைம் ஒருத்தர் சொன்னார், ஓங்கோல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நாட்டு மாடு, அதை மிக்ஸ் பண்ணி தான் காங்கேயம் உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொன்னார். பட் எந்த விதத்தில் உண்மையும் தெரியல. ஆனால் சேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம மாட்டிங்கன்னா திமிழ் பெருசாக இருந்துச்சு. அந்த ஓங்கோல் மாட்டுக்கு வந்து திமிழ் அவ்வளோ பெருசு இருக்காது, காங்கேயம் திமிழ் நல்லா பெரிய திமிழ். வா லைனாக குதிரை, அதான் பொண்ணு அங்கே ஓட்டுது. இவாரி மக்களை ஒரு கேள் குதிரை ஓட்டுது. ஓடு ஏய், பயங்கர பண்ணாட்டா இருக்கு. இங்கே வர வண்டி, குதிரை வண்டி, வண்டியெல்லாம் போட்டு ஓட்டிகிட்டு இருக்காருங்க. அப்பா
வெயிட் பண்ணேன். ஓடு மகால்ஸ். அடுத்து பாருங்க மிஸ்டர் ஒயிட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒயிட் கலர் குதிரையாக நிற்கிதுங்க. பா எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே ஃபார்மு தான். லெகசி ஃபார்மு, விஜய் விஷ்ணு எல்லாம் அந்த மழை பெஞ்சு தான் இந்த மாதிரி. இங்கே நிற்கிது பாருங்க மக்களே, குட்டி குஞ்சான்ஸ். ஐ சூப்பராக இருக்குது. செமையாக இருக்குது பாருங்க மக்கள். அவ்வளோதான் ஃபைனலாக வந்து இதை ஒன்றையும் காமிச்சு இந்த பக்கம் இருந்து கிளம்பலாம். இந்த அப்படியே பார்த்தோம்ல அந்த மாதிரி குட்டி ஆடு பாருங்கள். அங்கே குட்டி மாடு, இது வந்து குட்டி ஆடு. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் நம்ம கார், தெரியுதா? இங்கே வர இங்கே ஒன்று படுத்துருக்குது. செமையாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்க மக்களே, குட்டி கோழி தெரியுதா? செம மக்கள். அது மட்டும் இல்லை, மாட்டுக்கு தேவையான சாட்டையிலிருந்து இங்கே வந்து அத்தனையுமே வச்சுருப்பாங்க. கம்பி, குதிரை மாட்டுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. இது வந்து சின்ன கடை, இதை விட பெரிய பெரிய கடை எல்லாமே இருக்குது. அதெல்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோ நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஒரு 4 வீடியோ கொடுக்குற கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை பற்றி டோட்டலாக தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் தனித்தனியாக போட்டிருப்போம். இங்கே பாருங்க மக்களே, எஸ் ஃபரித் பாய் தான் இது. மக்கள் சிந்தரையும் பாருங்கள், நிறைய குதிரை கொண்டு வந்திருக்காரு. நம்ம பாய் இவ்வளோ தான் இருக்கார். இவர் வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம குதிரை வீடியோ எடுத்து அந்த வீடியோ ஃபேமஸ் ஆச்சு. அது வந்து அதில் பேசினவர் இந்த அண்ணன் தான். ஓகேங்க மக்கள், அப்படியே எங்கள் லைனாக பாருங்கள், தெரியுதா? எப்பா இருக்கிற செட்லேயே எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய செட்னா இந்த செட்டு தான் நினைக்கிறேன். வேறு லெவல். நான் அப்படியே ஏறி ஒரு குதிரை மேலே உட்காருமாப்ல மக்கள்ஸ். அதுக்கடுத்து இங்கே பாருங்க மக்களே, டிராக்டர் வந்து எலக்ட்ரிக் டிராக்டர்லாம் வந்துருச்சு. மின்சார டிராக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கொண்டாந்துருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க, தெரியுதா மக்கள்ஸ்? ஆக்சுவலாக இந்த எலக்ட்ரிக் டிராக்டர் வந்து 5000 மணி நேரம் கம்பெனி வாரண்டியாமா, 8 மணி நேரம் ஓடுமாமா ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா. அப்புறம் வந்து 8 லட்ச ரூபாயா, 17 லட்ச ரூபாய், 17 லட்ச ரூபா, சரி 17 லட்ச ரூபா எலக்ட்ரிக்கில் டிராக்டர்லாம் வந்துச்சுங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மரண கிணறு போய் மேலேறி உங்களுக்கு நாங்கள் சுற்றி காமிக்கிறோம். செல்லு சார்ஜ் முடிய போகுது. மேலேறி வியூ காமிச்சிட்டு மரண கிணறு பார்த்துட்டு கிளம்பலாம். டாடா பை சைடு சொல்லிடலாம். ஓகே மக்கள், டிக்கெட் வாங்கிட்டோம். இதில் போட்டிருக்காங்க 100 ரூபா டிக்கெட்டு. ரைட் அட் யுவர் ஓன் ரிஸ்க்கு, சில்ட்ரன் above 3 years, சார்ஜ் ஃபுல், நோ ரீஃபண்ட். ஓகே மக்களே, வாங்க போகலாம். சரிதா? நண்பர்கள் சீக்கிரமாக வாருங்கள். உயிரை பணி வைப்பு செய்கிறார். அற்புதமான நிகழ்ச்சி. பயமா இருக்குதுங்க. அப்பா அங்க பாருங்க மக்களே, மக்கள் பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்துறேன்.
நிகழ்ச்சி